ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசையுடனும் ஞான வழி கொண்டு என்னை செதுக்கி ஒரு சிற்பியாக்கிய குருமார்களின் ஆசையுடனும் குலதெய்வம் விஷ்ணுதெய்வம் என அனைத்து தெய்வ ஆசையுடனும் இந்த பதிவை தொடர்கிறோம். திருவாழ்க திருவேத்துறை, குருவாழ்க குருவேத்துறை. ஓம் ஸ்ரீ கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் ஸ்ரீ சோம் சரணபாய நமக. இன்று விஸ்வாச வருடம் மாசி மாதம் 9ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள், சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். கடின முயற்சி, கடின உழைப்பு உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். அக்கம் பக்கத்தினால் விரயங்கள் உண்டாகும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து தொழிலில் முன்னேற்றத்தை அடைவீர்கள். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும். குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் நிர்வாகத் திறமையால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் லாப வருமானத்திற்கும் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு நல்ல பேரும் புகழையும் பெற்றுத்தரும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபம். தனவரவு மனவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் நல்ல ஒரு லாப வருமானத்தை அடைவீர்கள். தொழிலில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். கோபதாபத்தை குறைத்து கொண்டால் இன்றைக்கு வரும் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். எதிர்பார்த்த பணவர்கள் உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் இந்த நாள் இனிய நாள். மிதுனம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் நிர்வாக திறமையால் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுகிற உங்கள் முன்னேற்றத்திற்கு தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அசட்டு துணிச்சலை தவிர்ப்பது நல்லது. அதிகாரிகள் ஆதரவு நன்றாகவே இருக்கிறது. பேரும் புகழும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது சிரமம். நல்ல தவறு வர தாமதமாகும். வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கடகம். செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இருந்தாலும் மனம் ஒரு குழப்பத்தில் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். நண்பர்களுடனோ வாழ்க்கை துணையுடனோ கோபதாபத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. கருத்து வேறுபாடுகளை கலைந்து யதார்த்தமாக பழகுங்கள். நிர்வாக திறமைக்கு சோதனையில் வரும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுவரிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். பேச்சில் தரம் தாழ்ந்து போக வேண்டாம். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களை நீங்கள் இன்று சந்திக்க வேண்டி வரும். நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. சிம்மம். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரிப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு கோபதாபத்தை வெளிப்படுத்த வேண்டாம். அசட்டு துணிச்சலோடு வேலை செய்ய வேண்டாம். நிர்வாகத் திறமை தெளிவான திட்டங்களுடன் செயல்படுவதால் வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் சமூக அந்தஸ்து கூட காரணமாக இருப்பார்கள். தொழிலில் ஒரு நிலையான ஒரு மனநிலை இல்லாததால் ஒரு குழப்பங்கள் தோன்றும். குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும்.
உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். கன்னி, தொழிலில் நல்ல ஒரு லாப வருமானம் அதிகரிக்கும். பேரும் புகழும் உண்டாகும். சமூக அந்தஸ்து கூடும். தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் மனதில் ஒரு குழப்பங்கள் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. பணிச்சுமை கூடும். நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுவதுடன் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளால் பேரும் புகழும் உண்டாகும். ஒரு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு புனித யாத்திரை அல்லது ஒரு இறை வழிபாடு, அதை செய்து முடிப்பீர்கள் என்று. துலாம், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அந்த புதிய பொறுப்புகளால் உங்களுக்கு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் வரும்பொழுது அதோடு பணிச்சுமையும் பணி அழுத்தங்களும் கூடும். அதனால் மனம் ஒரு கலக்கமடையும். இருந்தாலும் உங்கள் நிர்வாக திறமையால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். உறவினர்களிடம் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வாகன வசதி பெருகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். குழந்தைகளின் செல்வாக்கு கொடுக்கும். பேரும் புகழையும் பெற்றுத்தரும். லாப வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். விருச்சிகம், இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி வருமானங்கள் பெருகத் தொடங்கும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முதலீடுகள் அதிகரிக்கும். அசட்டு துணிச்சலை தவிர்க்கவும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு காரியங்களை மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் நிர்வாகத் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இருந்தாலும் மன திருப்தி இருக்காது. தொழிலில் சில கெடுபிடிகள் இருக்கும். அதனால் மனம் ஒரு குழப்பத்தை அடையும். இதையெல்லாம் சமாளித்து இந்த நாளை இனிய நாளாய் மாற்றிக்கொள்வீர்கள். தனுசு, தெளிவான திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். தொழிலில் நல்ல பேரும் புகழும் ஏற்படும். உங்கள் திறமைக்கு மரியாதை கிடைக்கும். இருந்தாலும் உங்கள் மனம் திருப்தி இருக்காது. நிர்வாக திறமைக்கு சோதனையில் வரும். நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுகிறவர்கள் கவனமாகவும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம். துரிதமாக காரியங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். மகரம், பணிச்சுமை பணி அழுத்தங்கள் தொழிலில் அதிகரிக்கும். அதனால் ஒரு மனம் ஒரு கலக்கத்துடன் இருக்கும். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அதிகார பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் பேச்சுப்படி நடப்பார்கள். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெற தாமதமாகும். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். நல்ல தகவல் வர தாமதமாகும். பணிச்சுமை பணி அழுத்தங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு கவனம், கண்ணிப்பு, கண்காணிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை அவசியப்படுகிறது. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வம்பு வழக்குகள், முன்ஜாமீன் போடுவது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பம், உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தடைகளும் பிரச்சனைகளும் இதுவரை இருந்த தடைகளும் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நீங்கள் முன்னோட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பேச்சில் ஒரு குழப்பம் இருக்கும். உங்கள் நிர்வாகத் திறமை உங்களை அடையாளப்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள், பெண்கள், சகோதரர்கள், வேற்றுமொழி பேசுவோர் உங்களை சார்ந்து இருப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது.
வாழ்க்கை துறையுடன் விளையாட்டுக்காக கூட ஊழலோ சீண்டலோ வேண்டாம். அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் யதார்த்தமாக பழகி அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். மீனம், சுய சிந்தனை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், திறமைக்கு மதிப்பு உண்டாகும், தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். பணிச்சுமை அதிகரிப்பதால், பணி அழுத்தம் அதிகரிப்பதால் மனதில் ஒரு விரக்தி தோன்றும். தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற நிர்வாக கெடுபிடிகளை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள், பெண்கள், வேற்றுமொழி பேசுகிறவர்களிடம் கவனமும் கண்ணியமாக இருப்பது நல்லது. துணிச்சலாக காரியங்களை செய்து சாதிப்பீர்கள். அதே நேரத்தில் அசட்டு துணிச்சலும் வேண்டாம். கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் அனுகூலம் ஆதாயத்தை தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவார்கள். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மகம் உண்டாகட்டும். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவே